நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவரே ஜீவபலி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரில் அனைவரையும் பெரிய வெள்ளிக்கிழமை தோத்திரங்கள் சொல்லி வாழ்த்தி இந்த தியானத்திற்கு வரவேற்கிறேன். ஜெபிப்போம். என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் உமக்கு பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளில் 4வது வார்த்தையை சிலுவை மொழியாக ஆண்டவர் பேசிய 4வது வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக ஒரு வாய்ப்பை எனக்கு மீண்டும் இந்த ஆண்டும் ஐஎம்டிவி கொடுத்திருக்கிறது. நன்றி சொல்கிறேன். ஐஎம்டிவியினுடைய ஊழியத்தையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த 7 சிலுவை மொழிகளில் 4வது சிலுவை மொழி ஒரு தனித்தன்மையும் ஒரு சிறப்பும் வாய்ந்தது. எப்படி என்றால், 4வது சிலுவை மொழி 3 முந்திய சிலுவை மொழிகளையும் அதற்கு பிறகு வருகிற 3 மொழிகளையும் நாம் பார்த்தால் 4வது மொழி ஒன்றுதான் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு ஜெபமாக, ஒரு சிலுவை ஜெபமாக அது இருந்தது என்று சொல்லலாம். எனவே இதில் சன் ஆஃப் காட், சன் ஆஃப் மேன், இறைத்தன்மையையும் மனிதத்தன்மையும் இணைந்த ஒன்றாக வெளிப்படும் ஒரு ஜெபமாக இந்த 4வது வார்த்தை சிலுவை ஜெபமாக இருக்கிறது என்று நாம் இதை சொல்லலாம். ஏலி ஏலி லாமா சபத்தானி என்கிற இந்த ஜெபம், தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்பதுதான் இந்த 4வது திருமொழி. ஆனால் இந்த 4வது திருமொழி சங்கீதம் 22:1 உள்ளது. இதை போன்ற ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகங்களில் பாடுபடும் தாசனின் பாடல்கள் சாங் ஆஃப் சஃபரிங் சர்வெண்ட் என்று இறையியலாளர்கள் அதை சொல்லுகிறார்கள். இந்த சங்கீதம் 22:1 அந்த வரிசையை சார்ந்தது, பாடுபடும் தாசனின் பாடல்களை சார்ந்தது. ஏசாயா 42 1-9, 49 1-6, 50ஆம் அதிகாரம் 4-11, 52ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 53ஆம் அதிகாரம் 12வது வசனம் வரை பாடுபடும் தாசனின் பாடல்கள். அதில் நாம் பின்னால் அதனுடைய விரிவத்தை பார்ப்போம். இருந்தாலும் இந்த பாடுபடும் தாசனின் பாடல்கள் என்று சொல்லுகிற பொழுது, இதோ நான் ஆராதிக்கும் என் தாசன் என்று அது தொடங்குகிறது. 53:10 கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவர் பாடுகளுக்கு உட்படுகிற பொழுது பாடுகளின் பாடலாக இருக்கிற அந்த பாடலின் ஜெபத்தை இங்கே ஏறெடுத்தார் என்று சொல்கிறார்கள். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இதுதான் பாடுபடும் தாசனின் பாடல்கள். இதில் 53ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பற்றவர் என்று எண்ணினோம். அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இதுதான் தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற கூக்குரல். இதை மத்தேயு 27:47 49வது வசனத்திலையும் நாம் பார்க்கிற பொழுது, அங்கே இந்த வார்த்தை இயேசு பேசிய உடனே சிலுவையின் அடிவாரத்தில் நின்று கொண்டிருந்தவர்கள் ஒரு குரல் கொடுக்கிறார்கள். அந்த குரல் எப்படி வருகிறதுனா, அங்கே நின்றவர்களில் சிலர் இவர் எலியாவை கூப்பிடுகிறார். ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று சொன்னால் இவர் எலியாவை கூப்பிடுகிறார். மற்றவர்களோ
பொறு எலியா இவனை ரட்சிக்க வருவான், பார்ப்போம் என்றார்கள். ஒரு ஏளனமான ஒன்றாக அது இருந்தது என்பது. ஆனால் இதை நாம் மார்க் 15:34 நாம் பார்த்தது மத்தேயு 27:47 பார்த்தோம். இப்போ அதையே மார்க் 15:34 என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்பது சங்கீதம் 22:1. ஆனால் அதற்கு இவர் என்ன சொல்கிறாரு, இதுதான் அதற்கு அர்த்தம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்பது தான் அர்த்தம். ஏலி ஏலி லாமா சபத்தானி அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். சொல்லுகிற பொழுது மார்க்கும் மத்தேயும் குறிப்பாக இங்கே மார்க் இயேசுவை சிலுவையில் அறைந்தது 3ஆம் மணி நேரம் என்று சொல்லுகிறார். அதாவது 3ஆம் மணி என்பது காலை 9 மணி. இதை மார்க் 15:25 மத்தேயு இந்த நேரத்தை குறிப்பிடவில்லை. ஆனால் 6ஆம் மணி நேரத்தில் என்பது பகல் 12 மணிக்கு என்று பொருள். இந்த பகல் 12 மணிக்கு இவர் 4வது வார்த்தையை பேசுகிற பொழுது பக்கத்தில் இருந்தவர்கள் என்ன சொன்னார்கள், அவர் 4வது வார்த்தை என்ன சொன்னார், இயற்கை என்ன சொன்னது என்கிற சூழல் இங்கே அருமையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் எங்கும் இருள் கவ்வியது என்ற தகவலை மத்தேயு, மார்க், லூக்கா மூவரும் எழுதியிருக்கிறார்கள். பூமி எங்கும் பரவிய இருள் கடவுள் இயேசுவை கைவிட்ட நிலையின் அடையாளம் என பொதுவாக நாம் சொல்வதுண்டு. அந்த இருள் சூழ்ந்ததை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே 4வது வார்த்தையாக தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்பதை இந்த இருள் அடையாளப்படுத்துகிறது என்பது நம்முடைய பொதுவான கருத்து. ஆனால் கடவுளின் திருமைந்தனாகிய இயேசுவை கொல்ல இம்மக்கள் துணிந்தார்கள். அது ஒரு இருட்டு, அறியாமை என்கிற இருட்டு. துணிந்தார்கள், அதை அடையாளப்படுத்துகிறது. அவர்கள் எத்தகைய இருளுக்குள் இருக்கிறார்கள் என்பதை இந்த இருள் சொல்லுகிறது. தங்களை சுற்றி என்ன நடக்கிறது, இங்கே இருக்கிறவர் யார் என்பதை அறியாத நிலைமையிலே இருக்கிறார்கள். அவர்கள் எத்தகைய இருளுக்குள் இருக்கிறார்கள் என்பதை காட்டவே கடவுள் இருளை கட்டளையிட்டார் என்பதே சரியான ஒரு புரிதல் என புதிய ஏற்பாட்டு இறையியலாளர்கள் சொல்லுகிறார்கள், விளக்கமளிக்கிறார்கள். இந்த 4வது வார்த்தைக்கு வேறு சில சிறப்புகளும் உண்டு. அதில் குறிப்பாக முதல் 3 வார்த்தைகளையும் நாம் பார்த்து, பிறகு வருகிற 3 வார்த்தைகளையும் நாம் பார்த்து, இந்த 4வது வார்த்தை இடையிலே எப்படி இதை இணைக்கிறது, எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறது, எப்படி இது 7 சிலுவை மொழிகளில் 4வது சிலுவை மொழி உயர்ந்து நிற்கிறது என்று நாம் பார்க்க முடியும். இந்த முதல் 3ம் பிதாவே இவர்களை மன்னியும், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசிப்பாய், அம்மா அதோ உன் மகன். பொதுவாக எல்லாருக்கும் மன்னிப்பு. 2வது அருகில் இருந்த கல்லனுக்கு மன்னிப்பு. 3வது உறவுக்குரிய ஒரு புதிய உறவை, தாய் மகன் உறவை உருவாக்குகிற, சமூக உறவை உருவாக்குகிற, வலுப்படுத்துகிற ஒரு நிகழ்வு. இது பிறருக்கானது. நாம் அடுத்தது பார்த்தால் இதுக்கு பிறகு 4வது வார்த்தை யூத மக்களின் ஒரு ஜெபம் என்பது தான். அப்போது இதை இந்த சிலுவை ஜெபமாக இவர் அறிமுகப்படுத்துகிறார். தோத்திர ஜெபம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அது தாவீதின் தோத்திர ஜெபம். இந்த சிலுவை ஜெபம், இயேசு செய்கிற இந்த சிலுவை ஜெபம் இஸ்ரவேல் மக்களுடைய ஜெபம். அவர்கள் இக்கட்டுகளிலே, துன்பங்களிலே, கஷ்டங்களிலே, கைவிடப்படுகிற நிலைமையிலே கடவுளை நோக்கி கூப்பிடுகிற ஜெபம். இதுதான் இந்த 4வது வார்த்தையினுடைய சிறப்பு. யூதர்கள் செய்யும் இந்த ஜெபம் தாவீது செய்த ஜெபத்தை போன்ற ஒரு ஜெபந்தான். எனவே அந்த வகையில் பாடுபடும் தாசனின் பாடல்கள் வகையை இதை சார்ந்தது என்று நாம் சொல்வதற்கு இன்னும் சிறப்பான சில காரணங்கள் உண்டு. அதை சங்கீதம் 22 கூட நாம் பார்க்கலாம். குறிப்பாக 4:8 வரை வசனங்களில்
எங்கள் பிதாக்கள் உம்மிடம் நம்பிக்கை வைத்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் சொல்கிறாங்க, நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தீர். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். இது சாட்சி. இயேசு சிலுவையில் மொழிந்த இந்த சிலுவை மொழி, 4வது மொழி, நம்பிக்கையில் சோர்ந்து போகாதிருங்கள் என்று சொல்லுகிறது. இந்த 4வது சிலுவை மொழி நம்பிக்கையில் சோர்ந்து போகாதிருங்கள். இருள் விலகும், உங்களுக்கு கஷ்டம் வரும், ஆனால் உங்களை அது கடந்து போகும். துன்பம் தொல்லைகள் உண்டு, ஆனால் அதிலிருந்து மீண்டு நீங்கள் எழுவீர்கள் என்பதை, நம்பிக்கையில் சோர்ந்து போகாதிருங்கள். இருள் விலகும், அது அப்படியே இருக்காது. வெளிச்சம் வெளிப்படும். ஐ ஆம் த லைட். வெளிச்சம் வெளிப்படும் என்பதை உறுதிப்படுத்தவே இந்த ஜெபத்தை இயேசு சிலுவையில் சொல்லுகிறார் என்று உறுதியாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அதற்கு ஒரு காரணம், அவர் பேசிய மொழி, அவர் உலகத்திலே மனிதனாக வாழ்ந்த பொழுது பேசிய மொழி அரமேக். ஆனால் சிலுவையில் 4வது வார்த்தையில் அவர் சொல்லுகிற மொழி எபிரேயம். ஹேலி ஹேலி லாமா சபத்தானி என்பது எபிரேயம். இதற்கு தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அர்த்தம் என்று நற்செய்தியாளர்கள் மத்தேயு, மார்க், லூக்கா இவர் எழுதுகிறார்கள். இதில் மத்தேயு, மார்க்கு மட்டும் இந்த மொழியை எழுதுகிறார்கள். ஆனால் நாம் இங்கே தான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலே ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்கிற பொழுது அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுகிறார்கள். அதான். ஆனால் அதற்கு பிறகு புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் மத்தேயு குறிப்பாக அதை சொல்லுகிற பொழுது இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். அப்படி தான் தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்பதை மார்க்கு குறிப்பாக எழுதுகிறார். எனவே மத்தேயும் மார்க்கும் இந்த 4வது சிலுவை மொழியை பாதுகாத்து நமக்கு கொடுத்திருப்பதனுடைய ஒரு வரலாற்று சிறப்பு. நம்பிக்கையில் சோர்ந்து போகாதிருங்கள், இருள் ஒரு நாள் விலகும், வெளிச்சம் வெளிப்படும், அவர் உங்களை காப்பார் என்பதுதான். எனவே யூதர்களின் மறைநூலின் வாசகத்தை அப்படியே சிலுவையில் பயன்படுத்துகிறார் இயேசு என மத்தேயும் மார்க்கும் இதை பதிவு செய்கிறார்கள் என்பது நாம் நினைவிலே நிறுத்த வேண்டிய ஒரு செய்தி. அப்போது மத்தேயு, மார்க்கினுடைய கருத்துப்படி இது கைவிடப்பட்ட உணர்வில் ஏற்பட்ட அவலக்குரல் அல்ல என்பதும் நாம் தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு சிலுவையிலே அவலக்குரலாக கூக்குரலிடவில்லை. அப்படி அவல நிலையிலே இருக்கிறவர்களுடைய பிரதிநிதியாக அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அந்த ஜெபம் ஆண்டவருக்கு கேட்கும் என்பது, அந்த ஜெபம் நம்முடைய இருள் நம்மை விட்டு விலகும், அதற்கு நாம் நம்பிக்கையில் சோர்ந்து போகாது இருக்க வேண்டும் என்பதும் இந்த போதனையினுடைய முக்கிய செய்தியாக இருக்கிறது. எனவே அந்த வகையில் இது கைவிடப்பட்ட உணர்வில் ஏற்பட்ட அவலக்குரல் அல்ல, மாறாக கைவிடப்படும் நிலையிலும் துன்புறுத்தப்படும் நிலையிலும் உள்ள அனைவரின் நம்பிக்கையின் குரலாக இது இருக்க வேண்டும். இதை என நாம் புரிந்து கொள்வது இதனுடைய தேவையாக இருக்கிறது. இதற்கு உதவியாகத்தான் பாடுபடும் தாசனின் பாடல்கள் நமக்கு உறுதுணையாக நிற்கிறது. எனவே நிறைவாக இதில் நாம் கற்கும் பாடம் என்ன? நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனையில், இந்த சிலுவை தியானத்தில் 4வது மொழியிலே கடவுள் நமக்கு சொல்லும் நற்செய்தி என்ன என்பதுதான் இந்த. எனவே இது என்ன அப்படின்னு சொன்னால், கடவுளின் உறவிலிருந்து நமக்கு ஏற்படும் துண்டிப்பு, கைவிடப்பட்ட நிலைமையில் பல நேரங்களில் வாழ்க்கையில் நாம் நிற்போம். அது தவிர்க்க முடியாதது. அதை கடந்து வர வேண்டும். மரணமே ஆனாலும் அதை சந்தித்தாக வேண்டும். இதுதான் இந்த கடவுளின் உறவிலிருந்து நமக்கு ஏற்படும் துண்டிப்பு கடவுள் நமக்கு தரும் தண்டனை அல்ல என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது 4வது சிலுவை மொழி நமக்கு கொடுக்கும் நம்பிக்கை. வாழ்க்கையில் நமக்கு கஷ்டம் வரும், துன்பம் வரும், வியாதி வரும். ஆண்டவர் என்னோடு இல்லை என்று நாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை.
ஏன் என்னை கைவிட்டீர் என்று என் நெருக்கத்திலே ஆபத்து நாளிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று அதே சங்கீதக்காரன் 20:1 அவன் சொல்கிறான். எனவே அந்த வகையிலே நம்பிக்கையில் சோர்ந்து போகாதிருங்கள் என்ற நம்பிக்கையின் குரல், கடவுளின் ஒளியிலிருந்து வழி விலகி போகாதிருங்கள் என்கிற நம்பிக்கையின் குரல் என்கிற ஆலோசனை, கடவுளின் குமாரன் பாடுபடும் தாசனாக சிலுவையிலிருந்து நம்மை தெரிந்து கொள்கிறார், நம்மை காண்கிறவராக இருக்கிறார். அவர் பட்ட கஷ்டம் பிறர் பரக்கூடாது என்பதற்காக நம் கஷ்டத்தில் அந்த துணை இருக்கிறார். அதனால் வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை வாருங்கள் என்று அழைக்கிறவராக அவர் இருக்கிறார். எனவே இந்த நம்பிக்கையின் குரல் 4வது குரல், நம்பிக்கையின் குரல். ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அது அமெரிக்க தேசத்திலே முதல் கருப்பு இனத்தவர் 1860 அந்த நாட்டின், அமெரிக்க நாட்டின் அதிபராக வருகிறார். அவர் ஆபிரகாம் லிங்கன். அவர் கருப்பர்களை நமக்கு தெரியும், சந்தையிலே ஆடு மாடை ஏலம் போடுவது போல ஏலம் போடுவார்கள். அதை பிறர் அடிமைகளை வாங்கி கொண்டு போவார்கள். அடிமைதனம், அடிமையை விற்கிற முறை இருந்தது. இதை 1860 அதிபரான கருப்பினத்தை சார்ந்த ஆபிரகாம் லிங்கன் அந்த அடிமைதனத்தை ஒழிக்கிற சட்டத்தை கொண்டு வந்தார். 1865 5 ஆண்டுகளுக்குள் உள்நாட்டில் போர் நிகழ்ந்தது. இதை ஏற்றுக்கொள்கிறவர்கள், இதை மறுக்கிறவர்கள் இருவருக்கும் ஏற்பட்ட போரில் உள்நாட்டு போர் வந்தது. இந்த போருக்கு காரணம் இவன்தானே என்று சொல்லி 1865 ஏப்ரல் 14 அன்று ஒரு நாடக கொட்டையிலே அவர் குடும்பத்தோடு நாடகம் பார்த்து கொண்டிருந்த பொழுது அவரை சுட்டு கொன்று விட்டார்கள். சட்டம் அதற்கு பிறகு அமலாகிவிட்டது. இன்றைக்கி 1960 ஒரு நீக்ரோ ப்ரீஸ்ட் அமெரிக்காவில், மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர், ஐ ஹாவ் எ ட்ரீம், எனக்கு ஒரு கனவு உண்டு, ஒரு நாள் வரும் கருப்பு சகோதரர்களும் வெள்ளை சகோதரர்களும் ஒரு மேசையில் அமர்ந்து சமாதானமாக இருப்பார்கள், பேசுவார்கள், சமமாக உட்காருவார்கள் என்று சொன்னார். ஒபாமா அமெரிக்கா நாட்டின் அதிபராக வந்த பொழுது அதை சொன்னார். அவர் கண்ட கனவு நிறைவேறியது. ஆபிரகாம் லிங்கனின் வழி வந்தவர்கள் இந்த மண்ணை ஆளக்கூடியவர்களாக மாறியிருக்கிறார்கள் என்கிற செய்தியை சொன்னார். இதெல்லாம் எப்படி ஒரு மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டு அதன் விளைவுகள், கிறிஸ்துவின் மரணம் நமக்கு எப்படி மீட்பையும் மன்னிப்பையும் உறுதி செய்திருக்கிறதோ அப்படி நம்முடைய வாழ்வும் இருக்க வேண்டும் என்பதற்கு ஆபிரகாம் லிங்கன் வாழ்வை சொல்கிறேன். ஆனால் அந்த கதை அங்கே முடியவில்லை. அவருடைய அடக்கத்திலே தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை தூக்கி கொண்டு அந்த அடக்க ஆராதனையில் பங்கேற்றார்கள். அந்த கல்லறை வரைக்கும் வந்தார்கள். ஒரு தாய் தன் மகனை தூக்கி அவள் சொன்னாள், அங்கே பார், அவரை உற்றுப்பார் மகனே, அவர் உனக்காக மரித்தார். டேக் எ லாங் லாங் லுக், he died for you என்று சொன்னார். நீ உற்று பார், அவர் உனக்காக மரித்தார். ஒரு சாதாரண மனிதன், ஒரு கருப்பினரை மட்டும் உலகத்தில் விடுதலையாக்குறதற்கு ஒரு தன் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு இனத்தை விடுதலையாக்கியதையே தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு இனம் சுட்டு கொன்றது. ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காக ஒரு மீட்பர் சிலுவையிலே மரிக்கிறார். அந்த 4வது வார்த்தை, இந்த குரல் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியது, நம்முடைய சமூகத்துக்கு சொல்ல வேண்டியது, நாம் கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டியது. இந்த இருள் ஒரு நாள் விலகும், வெளிச்சம் வெளிப்படும். அந்த நம்பிக்கையில் சோர்ந்து போகாதிருங்கள், உற்று பாருங்கள், அவர் நமக்காக மரித்தார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக, இந்த 7 சிலுவை மொழி தியானத்திற்காக, 4வது மொழி தருகிற இந்த நம்பிக்கைக்காக நன்றி சொல்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வாய்ப்புக்கு நன்றி.